கொலம்பியா பச்சை மரகத கல்லுங்கிற விலை உயர்ந்த பொருட்கள் ஏற்றுமதி பண்றதுல முதன்மையான நாடு இவங்க. இயற்கை வளத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு பகுதி, போதைப் பொருட்களால பாதிக்கப்பட்ட பகுதி, அரசியல் குழப்பத்துல சிக்கி இருக்கக்கூடிய பகுதி, பழங்குடிகளா மக்கள் இந்த பகுதியில வாழ ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏற்பட்ட வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு தான் இது. ஆரம்பகால ஆதிக்குடி மனிதர்கள் பற்றிய ஆய்வுகள் எல்லாம் நடந்துச்சு. இது மெசோ அமெரிக்கால தொடங்கி கரீபியன் வரைக்கும் நடந்துச்சு. இந்த அமேசான் படுகைகள் வரைக்கும் நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஆய்வுல பார்த்தீங்கன்னா மனித இனத்தினுடைய பரவல்ன்றது இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 18,000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கு அப்படின்ற ஒரு ஆய்வுகளுடைய முடிவுக்கு வந்தாங்க. இந்த முடிவுகள்லாம் புபென்சா எல் டோட்டுமா அப்படிங்கிற ஒரு பகுதிகளில் கிடைச்ச மனித எச்சங்களை வச்சுதான் நடந்துச்சு. கிமு 12,500 இந்த பகுதியில பழங்குடி மக்கள் நாடோடிகளா வாழ்ந்திருக்காங்க. அவங்க வேட்டைக்காரர்களாகவும் மேக்டலீனா அப்படிங்கிற ஒரு நதியை பயன்படுத்தி வணிகத்தை செஞ்சவங்களாகவும் இவங்க பார்க்க போறாங்க. பிற கலாச்சார மக்களோட பிணைக்கப்பட்ட இவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள்ன்றது அந்த டைம் லைன்ல ஏற்பட ஆரம்பிக்குது. 2020 பார்த்தீங்கன்னா செர்ரானியா டிலா டின் டோசா அப்படின்ற ஒரு ஆய்வுகள் நடந்துச்சு. இந்த ஆய்வுகளில் பார்த்தீங்கன்னா அழிந்து போன ஒரு அரிய வகை உயிரினங்களுடைய படங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயத்தில் மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு தடயமாக இது பார்க்கவும் பட்டுச்சு. வேட்டைக்காரர்களா நாடோடிகளா உழவிக்கிட்டு இருந்தவங்க மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பரிணாமத்தை எடுக்கிறாங்க. இது கிமு 5000 கிமு 1000 இடைப்பட்ட காலத்தில் நடக்குது. விவசாய சமூகமா மாறுறாங்க, நிலையான குடியிருப்புகளை அமைக்கிறாங்க, மண்பாண்டங்களை உருவாக்கி கலாச்சாரத்துல மாற்றங்களை உருவாகுறாங்க. இப்படி பல பழங்குடி மக்கள் கூட்டமா தனித்தனியா தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமான பழங்குடிகள் நிறைய மக்கள் நிறைய கலாச்சாரத்துல முன்னேற்றங்களை அடைகிறாங்க. அதுல முக்கியமானவங்கன்னு பார்த்தோம்னா முயஸ்கா, கிம்பாயா, தாய் ரோனா அப்படின்ற நிறைய இனக்குழு மக்கள் தான். இவங்க வணிகம் செய்யறதுலயும் தங்க வேலைப்பாடுகள் செய்யறதுலயும் சிறந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. இப்படியே வணிகங்களால பிற மக்களோட தொடர்புகள் இருந்தவங்க ஸ்பெயினுடைய ஒரு வர்த்தக உறவு இவங்ககிட்ட ஏற்படுது. இந்த வர்த்தக உறவு 1499 அல்பன்சோடி உஜோடோ அப்படின்ற ஒரு பர்சன் இந்த பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்பானியர்கள் இந்த பகுதிக்கு வராங்க. பழங்குடி மக்களை அடிமைப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி எடுத்துக்கிட்டும் போறாங்க. 1810 பார்த்தீங்கன்னா சைமன் பொலிவர் அப்படின்ற ஒரு தலைவரை முதன்மையா வச்சு நிறைய போராட்டங்கள்ன்றது தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு சுதந்திர போராட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருஷம் நடந்துச்சு. அதனுடைய முடிவுல 1819 ஸ்பெயின் இருந்து உங்களுக்கு ஒரு முடிவும் கிடைக்குது. கொலம்பியா, வெனிசுலா, ஈக்வெடார் அப்படின்னு பிரிஞ்சிருந்த பகுதிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ராஜ்யமா கிராண்ட் கொலம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடா மாறுறாங்க. ஆனா இந்த ஒரு கூட்டமைப்பும் நிலைக்கலைங்க. 1831 இந்த கூட்டணி ஒரு முடிவுக்கு வர மறுபடியும் தனித்தனி நாடுகளா இவங்க பிரிஞ்சு போறாங்க. 1831 தனி நாடா மாறினதுல இருந்து உள்நாட்டு போர், அரசியல் குழப்பம் நிறைய நிகழ ஆரம்பிக்குது. கண்ட்ரோல்ல இருந்த தனி பகுதிகள்லாம் தனித்தனி உரிமைகளை கேட்க உள்நாட்டு போரும் தொடங்க ஆரம்பிக்குது. லிபரல் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான கட்சிகள்ன்றது இவங்க நாட்டில் இருக்குது. இதனால அடிக்கடி ஆட்சியில மாற்றங்கள் ஏற்படும், நிறைய போராட்டங்கள் ஏற்படும், நிறைய மக்கள் மத்தியில குழப்பங்கள்ன்றது அடிக்கடி நிலவிக்கிட்டே இருக்கு. 1863 பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கொலம்பியான்னு சொல்லிட்டு இந்த புதிய ஒரு கூட்டமைப்பையும் உருவாகினாங்க. ஆனா அந்த கூட்டமைப்பும் நிலைக்கலைங்க. 1948 இருந்து 1958 இடைப்பட்ட காலத்துல லா வயலன்சியா அப்படின்ற ஒரு போர், இது அவங்க நாட்டில் ரொம்ப கருப்பான பக்கங்கள்ல ஒன்றாவும் பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் கும்பல்லாம் அதிகமாக வளர ஆரம்பிச்சாங்க. கிளர்ச்சி குழுக்கள் ஒரு பக்கம் வளர ஆரம்பிச்சாங்க. ஆயுத கலாச்சாரன்றது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சுது. அதில் முக்கியமான ஒன்று தான் பார்த்தீங்கன்னா FARC அப்படின்ற ஒரு ஆயுத குழு. இவங்களோட ஒரு பெரிய வாருன்றது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சிகளுக்கு நடுவில் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது 2016 பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி ஒப்பந்தத்தையும் போட்டு அந்த ஒரு போரையும் முடிவு கொண்டு வராங்க. இந்த FARC அப்படின்ற ஒரு ஆயுத குழுவோட போராட்டமும் நின்று போகுது. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கண்டுபிடிச்ச முக்கியமான ஒரு பர்சன். அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தான் அந்த ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவங்க இந்த பகுதிக்கு கொலம்பியா அப்படின்ற ஒரு பெயரை வச்சாங்க. அந்த சமயத்தில் புது நகரமா இதை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு இப்படி ஏகப்பட்ட மாற்றங்களை சந்திச்சு கிட்டத்தட்ட 53.2 மில்லியனா இப்போ மக்கள் மாறி இருக்காங்க. மதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64% கத்தோலிக்கு, புரொட்டஸ்டன்ஸ் 17% இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் 80%க்கும் மேற்பட்டவங்க எங்கள் நாட்டில் இருக்கிறாங்க. மதமற்றவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-14% இருக்கிறாங்க. அதே மாதிரி பிற மதத்தை சார்ந்தவங்க, இந்த பழங்குடி மக்கள் இவங்களோட இனத்தெல்லாம் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 1% இருக்கிறாங்க. பழங்குடி மொழிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 65 to 70க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. பட் ஆனால் அது பெரும்பாலும் மக்கள் பேசக்கூடிய அந்த எண்ணிக்கைன்றது குறைவாக தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த கொலம்பியாவினுடைய லாங்குவேஜ் பேசுகிற மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99% ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க, 3% இங்கிலீஷ், கிரியோல், அப்புறம் ரொமானியன்ஸ் அப்படின்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 0.1% மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
1830 ஸ்பெயின் கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியல் கலவரங்கள்ன்றது தொடர்ந்து ஆளுமைக்காக போட்டி நடந்துகிட்டே இருந்துச்சு. சாமானிய மக்கள் தான் இதுல அதிகமா பாதிக்கவும் பட்டாங்க. 1899 1902 இடைப்பட்ட காலத்துல உள்நாட்டு போர்ன்று நடந்தது. இந்த போர்ல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போறாங்க. 1903 பனாமா பிரிஞ்சதுல இருந்து கொலம்பியாவினுடைய அரசியல் அவமானங்களா இது மாற ஆரம்பிச்சு. ஏன்னா அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பனாமாய் கால்வாயை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டா அது உலக நாடுகளுடைய போக்குவரத்துக்கு முதன்மையான ஒன்னா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் கடலையும் சேர்க்கக்கூடிய ஒரு இடமா அது மாறிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்ற நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு முறையா அந்த கொலம்பியா கிட்ட கேட்குறாங்க. ஆனால் கொலம்பியா வந்து அதுக்கு இவங்க தரக்கூடிய பைசாவையும் ஏற்றுக்க முடியாமல், அது தன்னுடைய பகுதி அப்படின்றத அதை விட்டு கொடுத்துடவும் முடியாமல் வேணான்னு சொல்லிட்டு அவங்க விளைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கா இப்படியா தன்னுடைய வசம் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பனாமாவை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்களுக்கெல்லாம் உதவ ஆரம்பித்தாங்க. இது இராணுவம் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதரவுங்கிறதுனால மக்களும் அதை ஏற்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய கொலம்பியாவோட ஒரு பெரிய போருன்றது நடக்குது. இந்த ஒரு போரினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா பனாமா தனி பிளேஸாகவும் மாறுது. இதை தொடர்ந்து 1903 பிரிஞ்ச பனாமாவோட ஒப்பந்தத்தை போட்டு குறைஞ்ச விலைக்கு 99 வருஷம் ஒப்பந்தத்தையும் போட்டாங்க. 1948 இருந்து 1960 இடையில பாத்தீங்கன்னா உள்நாட்டு போர்ன்றது நடக்குது. இது வந்து லிபரல் கட்சிக்கும் கன்சர்வேஷன் கட்சிக்கும் இடையில நடந்த ஒரு பெரிய அரசியல் வார் தான். அடிக்கடி அரசியல் மாற்றங்கள் ஏற்பட இது ஒரு காரணமும் அமைஞ்சிருச்சு. லிபரல் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜார்ஜ் எலிசர் கெய்டன் அப்படின்ற ஒரு பர்சனுடைய மர்மமான ஒரு மரணம்ன்றது நிகழுது. இதை நாட்டையே வந்து உழுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்ததுனால இது உள்நாட்டு கலவரமா மாற ஆரம்பிச்சது. ஒரு 2 கட்சிக்கு நடுவில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேருடைய உயிரை எடுக்கிறதா அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய கடத்தல் குழுக்கள் அதே மாதிரி கிளர்ச்சி குழுக்கள் வளர்ந்து வர்றதுக்கு ஒரு காரணமும் அமைஞ்சிருச்சு. 1980 இருந்து 1990 இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பேப்லோ எஸ்கோபார் அப்படின்ற ஒரு பர்சனு, ஒரு போதைப் பொருள் கடத்தக்கூடிய பர்சனு, இவருடைய கண்ட்ரோல்ல தான் அந்த நாடே இருந்திருக்கு. இவருக்கு எதிராக ஏதாவது மக்கள் திரும்ப ஆரம்பிச்சாங்க, இல்லாத அரசியல் அதிகாரிகள் திரும்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் கொன்னுறது, படுகொலை செஞ்சுறது அப்படின்றது இவருடைய ஆட்சியில் இருந்திருக்கு. அதனால கிட்டத்தட்ட ஒரு அரசியலே பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா கும்பல் தான் ஆண்டு இருக்கிறாங்க இந்த ஒரு 10 வருட காலத்தில். 1991 இருந்து புதிய அரசியலமைப்பை கொண்டு வர்றதுக்காக ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இயற்றப்பட்டுச்சு. ஆனால் இதற்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா நிறைய இனக்குழுக்கள்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த சட்டத்திட்டங்கள் வேணான்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து போராட்டங்கள் கிளர்ச்சிகள் தனியாக நடந்துகிட்டே இருந்துச்சு. 2000 பார்த்தீங்கன்னா ஆல்வரோ உய்பி அப்படின்ற ஒரு குடியரசுத் தலைவராக இருக்காரு. இவர் வந்து FARC அப்படின்ற ஏற்கனவே சொல்லியிருந்தாலே ஒரு கிளர்ச்சி குழு. இந்த ஒரு கிளர்ச்சி குழுக்கு நடுவில் நடந்த ஒரு பெரிய வாருக்கு ஒரு முக்கியமான ஒரு போஸ்டாக அவர் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் 2016 அந்த FARCக்கு எதிரான அந்த யுத்தம்ன்றது முடிவுக்கு வருது, ஒரு அமைதி ஒப்பந்தத்தையும் போட்டாங்க. அதே மாதிரி M19 அப்படின்ற ஒரு கிளர்ச்சி குழுல இருந்த ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா குஸ்டவ் பெட்ரோ அப்படின்ற ஒருத்தர். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜனநாயக அரசியலை ஏற்றுக்கிட்டு கொலம்பியாவினுடைய முதல் லிபரல் அரசியல் தலைவராக இவர் மாறி இருக்கிறாரு. இவருடைய தாட்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த போர்கள்லாம் முடிவு வரணும், திட்டங்கள் எல்லாமே வந்து நல்லபடி நடந்து நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படின்றது தான் இப்போதைக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் மாற்றங்களுக்கான ஒரு முதல் விதையாக பார்க்கப்படுது. உலகின் மிகப்பெரிய காபி உற்பத்தியாளர்கள் ஒருத்தவங்க 3வது இடத்துல இருக்கிறாங்க. எம்ரால்ஸ் அப்படிங்கிற சுத்தமான விலை உயர்ந்த அந்த பச்சை மரகத கல் அப்படின்றது இங்கே இருந்து உற்பத்தி செய்யப்படுது. அதில் 60% உலக நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகமான இன்கம் ஒரு உற்பத்தியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. க்ரூட் ஆயில் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. பனானாஸு, ஃப்ளவர்ஸு, நிலக்கரி, துணிகள்னு அமெரிக்கா, சீனா, பனாமா, நெதர்லாந்துன்னு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதில் இவங்க இன்கம்மை பார்க்குறாங்க. காரு, வெஹிக்கிளுடைய உதிரி பாகங்கள், அதே மாதிரி இந்த மெஷின்ஸினுடைய உதிரி பாகம், மருந்து பொருள், மொபைல் எலக்ட்ரானிக்ஸு, பருப்பு எண்ணெய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லேருந்து இவங்க இறக்குமதியும் பண்ணுறாங்க. வைரம், தங்கம், நிலக்கரி அப்படின்னு நிறைய பொருட்கள் இவங்க நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்றா உற்பத்தி செய்யப்படுது. அது பல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்ணப்படுது. 1200க்கும் மேற்பட்ட ஆறுகள், நீர்வளம் அதிகமாக இருக்கிற பகுதி அப்படின்றதுனால இயற்கை வளங்களுக்கு பஞ்சமில்லாத நாடு தான். அரசியல் தாக்கங்கள், போதைப் பொருள் கடத்தல், கிளர்ச்சி குழுக்கள், அப்புறம் அந்த நாட்டினுடைய அரசியல் குழப்பம், இதுதான் இவங்களை வந்து முன்னேற விடாமல் தடுத்துட்டு இருக்கு. கொலம்பியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LGBTக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நாடு. 100 Years of Solitude அப்படின்ற ஒரு நாவல் உலக புகழ்பெற்ற ஒரு நாவல். உலகத்தில் இருக்கிற பட்டாம்பூச்சிகளில் 20% கொலம்பியாவில் தான் இருக்குது. 1980 இருந்து 90 இடைப்பட்ட காலத்தில் பேப்லோ எஸ்கோபார் அப்படின்ற ஒரு ட்ரக் டீலர்கிட்ட நாடே கண்ட்ரோலில் இருந்துச்சு. சால்சா, ரெக்டோனு, சூம்பியா அப்படின்ற மியூசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டினுடைய அடையாளங்களாக பார்க்கப்படுது.
பசிபிக் ஓஷனையும் அந்த கரிபியன் ஓஷனையும் தொடக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அதிக உயிரினங்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் கொலம்பியாவும் இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தவளை இனங்கள், பறவை இனங்கள், பட்டாம்பூச்சிகள்லாம் இவங்க நாட்டில் இருக்குது. எமரால்டுங்கிற இந்த பச்சை மாணிக்கக்கல் உலகத்திலேயே 60% உற்பத்தி பண்ணுற நாடுகளில் கொலம்பியா முதல் இடத்துல இருக்கிறாங்க. அதிக கார்னிவல் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கிற நாடுகள்லையும் ஒன்றா கொலம்பியா இருக்கிறாங்க. இனோவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மலேரியாவுக்கான மருந்து சின்கோனா மரப்பட்டையில் இருக்குன்னு பழங்குடி மக்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இங்கே அதிக இயற்கை இருக்கிறதுனால அரிய வகையான மூலிகைகள்லாம் இங்கே அதிகமாக கிடைக்குது. அதனால் மருந்து பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆய்வு கூடமாக இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் கொரினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண் புரையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னணியான ஒரு ஆராய்ச்சி நிறுவனங்கள்ன்றது இங்கே இருக்குது. டெலிமெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிநவீனமான அறுவை சிகிச்சைகள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ கேமில் கிறிஸ் டால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கேம் இங்கே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பொகோட்டா, மெடலின் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளெலாம் இந்த கேபிள் கார்ஸு, இந்த மின்சாரம் சம்மந்தப்பட்டு அதை யூஸ் பண்ணுற கார்ஸு, பைக்ஸு, இது எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிகப்படியாக பேட்ரி சிஸ்டமு, அப்புறம் இவி அசம்பிளி, இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் முன்னணியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ரூட்டா என் அப்படிங்கிற ஒரு நிறுவனமானது மெடலின் அப்படின்ற ஒரு பிளேஸில் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மெடலின் அப்படின்ற ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு இடமா இருந்திருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு இடமா இருந்த இடத்த டோட்டலாக சேஞ்ச் பண்ணி இந்த ரூட்டா என் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி லைப்ரரி பஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த கொலம்பியாவும் ஒன்று. ஹியூமன் ஜெனட்டிக்கான ஆராய்ச்சியில் எல்லாத்துலேயும் இப்போ முதன்மையாகவே இருக்காங்க. மலைகள், ஏரிகள்னு இயற்கையை வழிபட்ட மக்கள் ஆளுமை ஆதிக்கத்தால் வாழ்க்கையும் கலாச்சாரத்தையும் எழுந்து குறைவில்லாத பசுமைக்கு உரிய நாடு, அதே போல் குறைவில்லாத போர்களால் துவண்டு படுக்கும் மக்களும் அதிகம். போதை கடத்தலால் பாதிக்கப்பட்டிருந்த பகுதி இப்போ வழிகளை வம்சங்கள் கடத்தி வர ஆளுமை மாற்றத்தில் சிக்கி கிடப்பது போதும் நாட்டின் வளர்ச்சி எப்போ தொடங்கும்னு காத்துக்கிட்டு இருக்க கொலம்பியா ஒரு ஆச்சரியம்தான்.